ஒரே ஒருத்தருக்காக மட்டும் பயன்படுத்தப்படுற உலகத்தோட ரொம்பவே சேஃபஸ்டான ட்ரெயின். நார்த் கொரியாவோட தலைவரான கிம் ஜாங் உன் ரொம்பவே ரேரா தான் அவரோட நாட்டை விட்டு வெளியே வருவாரு. அண்ட் அப்படி அவர் வெளியே வரும்போது தி மூவிங் ஃபோர்ட்ரஸ்னு அழைக்கப்படுற இந்த ட்ரெயின்ல தான் வருவாரு. அண்ட் இந்த ட்ரெயின் தான் உலகத்தோட மோஸ்ட் செக்யூரான ட்ரெயின். உங்களுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இவர் ரஷ்யா பிரசிடென்டான புட்டினை பார்க்கறதுக்காக நார்த் கொரியால இருந்து ரஷ்யாவுக்கு 2 நாள் ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ட்ரெயினுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 ட்ரெயின்ஸ் போகும். முன்னாடி இருக்க ட்ரெயின் வந்து முன்னாடி ஏதாச்சும் வெடிகுண்டு தாக்குதல் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கும். அண்ட் பின்னாடி இருக்க ட்ரெயின் வந்து ஹெவிலி ஆர்மர்டு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வச்சிட்டு இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த மொத்த ஜேர்னிலையும் ஒரு ஹெலிகாப்டர் எஸ்கார்ட்க்கு மேல பறந்து வந்துட்டே இருக்கும். இந்த மூவிங் ஃபோர்ட்ரஸ்னால ஒரு எக்ஸ்ப்ளோஷனை கூட ஈஸியா தாங்க முடியும். ட்ரெயின்குள்ளே ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் சிஸ்டம்ஸ், ஆன்டி டேங்க் மெஷின் சிஸ்டம்ஸ், மெஷின் கன்ஸ் அண்ட் இது எல்லாத்தையும் மீறி ஒரு அட்டாக் நடந்துருச்சுன்னா கிம் பறந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஹெலிகாப்டர் அவரோட ட்ரெயின்குள்ளேயே இருக்கும். அதுல ஏறி அவர் பறந்துருவாரு. இவர் ஏர்ல டிராவல் பண்ணாம இன்னமும் ட்ரெயின்ல போறதுக்கான மெயின் ரீசன் இவரோட அப்பா தான். கிம்மோட அப்பாவுக்கு ஃப்ளைட்ல போறதுக்கு பயமா இருந்ததுனால மோஸ்ட்லி ட்ரெயின்ல தான் போவாராம். அண்ட் அவரோட பையனான கிம்மும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வராரு.